துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் ஆழமாக கடந்து வந்த காலம் உங்கள் குழந்தைகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. துலாம் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் உங்கள் பிள்ளைகளின் மீதான உங்கள் அளவற்ற பாசத்தை குறிக்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் உருகி உருகி உழைத்திருப்பீர்கள். அவர்களின் எதிர்காலத்திற்காக உங்களின் தற்கால சந்தோஷங்களை தியாகம் செய்திருப்பீர்கள். ஆனால் குருவின் பார்வை பலவீனம் அடையும் காலங்களிலோ அல்லது 5ஆம் அதிபதியின் மாறுபட்ட சஞ்சாரத்தின் போதோ நீங்கள் அரியணையில் வைத்து பார்த்த பிள்ளைகளோ உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டு பேசும் சூழல் உருவாயிருக்கும். தலைமுறை இடைவெளி என்று எளிதாக சொல்லிவிட முடியாத அளவிற்கு உங்கள் எண்ணங்களுக்கும் அவர்களின் செயல்பாடுகளும் இடையே ஒரு பெரிய சுவர் எழுந்திருக்கும். நீங்கள் அவர்களின் நன்மைக்காக சொன்ன அறிவுரைகளை அவர்கள் தங்களின் சுதந்திரத்தில் தலையிடும் அதிகாரத்தை பார்த்தது உங்கள் பெற்றோர் மனதை ஆழமாகவே காயப்படுத்தியிருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்த கருத்து வேறுபாடு காரணமாகவே நீங்கள் அவர்களுடன் நிறைய சண்டைகள் ஏற்படுத்தியிருக்கும். ஏனென்றால் நீங்கள் அரியணை வைத்து பார்த்த பிள்ளைகளை உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டு பேசும் சூழல் உருவாகியிருக்கும். தலைமுறை இடைவெளி என்று எளிதாக சொல்ல முடியாத அளவிற்கு உங்கள் எண்ணங்களுக்கும் அவர்களின் செயல்பாடுகளுக்கும் இடையே ஒரு பெரிய சுவர் எழுந்திருக்கும். பெற்றோரின் மனக்கசப்புகள் ஜோதிட ரீதியாக 9ஆம் இடமான பித்ருஸ்தானமும் 4ஆம் இடமான மாத்ருஸ்தானமும் பெற்றோருடனான பிணைப்பை குறிக்கும். உங்கள் பெற்றோருக்கு ஒரு நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அவர்களை கண் இமை போல காக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள் எப்போதும் இருந்திருக்கும். இருப்பினும் சில கிரகங்களின் வக்கர நிலை காரணமாக துரதிர்ஷ்டவசமாக உங்கள் பெற்றோருக்கும் உங்களுக்கும் இடையேயான சில மனக்கசப்புகள் தப்பந்தங்கள் ஏலம் நேரிட்டது. சுற்றியிருந்தவர்கள் மூட்டிவிட்ட தீயினாலும் சூழ்நிலையின் காற்றத்தினாலோ நீங்கள் எடுத்த சில முடிவுகள் உங்கள் பெற்றோருக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் அவர்களுக்கு எவ்வளவுதான் பணிவிடைகளும் உதவிகளும் செய்திருந்தாலும் ஏதோ ஒரு புள்ளியில் ஏற்பட்ட அந்த மனத்தாங்கள் ஒரு தீராத குறையாகவே கசப்பாகவும் இருந்திருக்கும். நீடித்து உங்கள் மனதில் ஒரு பாரமாகவே தங்கிவிட்டிருக்கும். பெற்றோருடான உங்களுக்கு மனக்கசப்பு எப்படி இருந்திருக்கும் என்றால், உங்கள் பெற்றோருக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும், அவர்களை கண் இமை போல கற்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள் எப்போதுமே இருந்திருக்கும். ஆனால் சில நேரங்களில் உங்களின் துதிசாசமோ என்னவோ தெரியவில்லை, உங்கள் பெற்றோருக்கும் உங்களுக்கும் இடையே சில மனக்கசப்புகளும் தப்பந்தங்களும் ஏற்படும். ஏனென்றால் சுற்றியிருந்தவர்கள் மூட்டிவிட்ட தீயினாலவே உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே முடிவுகள் நிறைய வேறுபாடுகள் வந்திருக்கும். திருமண வாழ்க்கையில் 3ஆம் நபர் தலையீடு துலாம் ராசியின் மிக முக்கியமான வீடான 7ஆம் வீடு களத்திரஸ்தானம் ஆகும். இந்த வீட்டில் சுப கிரகங்களின் சேர்க்கையோ அல்லது தீய பார்வையோ பதியும் போது கணவன் மனைவி இடையே உள்ள அந்யோன்யம் பாதிக்கப்படுகிறது. நீங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்களும் உங்கள் துணையும் மட்டுமே பேசி தீர்க்க கொள்ள வேண்டிய சின்னஞ்சிறு விஷயங்களில் ஒரு 3வது நபரின் அத்துமீறிய தலையீடு எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றியிருக்கும். அந்த 3ஆம் நபர் உங்கள் குடும்பத்திற்குள் கொண்டு வந்த வதந்திகளும் தவறான வழிகாட்டுதல்களும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே ஒரு பெரும் சந்தேக புகையையும் இடைவெளியையும் உருவாக்கியிருக்கும். இருவருக்குள் இருந்த காதல் மறைந்து சண்டை சச்சரவுகளை பிராரம்பமாகி திருமண வாழ்க்கையை நரகமாக மாறியதற்கு அந்த 3வது மனிதனின் நச்சுத்தன்மையை காரணமாகவே அமைந்திருக்கும். நீ வரப்போ நேரத்தில் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு 3வது நபர் உள்ள தலையிட்டாலே உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும். திருமண வாழ்க்கை என்பது கணவன் மனைவி 2 பேருக்கு மட்டும்தான் ஆலோசனை செய்ய வேண்டும். அதில் 3வது ஒரு நபர் தலையிட்டால் உங்களுக்கு ஒரு சின்னஞ்சிறு பிரச்சனை அது பெரிய பிரச்சனையாகவே தலையீடாக மாறும். அதனால் 3வது நபர்களை நீங்கள் உள்ளே அனுமதிக்க கூடாது. சொத்து பிரச்சனைகள் ஏற்பட்ட தூரம் போய் பூமி காரகனான செவ்வாயும் 4ஆம் அதிபதியும் பலமிழக்கும் காலங்களில் துலாம் ராசிக்காரர்கள் சொத்து, நிலம், பூர்வீக ஆஸ்தி போன்ற விஷயங்களில் பெரும் சவால்களை சந்திக்க நேரிடும். உங்களுக்கு சட்டபூர்வமாகவோ அல்லது நியாயப்படியோ கிடைக்க வேண்டிய சொத்துக்களில் பங்காளிகளாலும் உடன் பிறந்தவர்கள் சூழ்ச்சியிலும் அங்கேறப்பட்டிருக்கும். பணமோ பாசமோ என்று வரும்போது மனிதர்கள் எப்படி மிருகங்களாக மாறுகிறார்கள் என்பதை இந்த சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். நியாயத்திற்காக நீங்கள் வாதித்த போது உங்களை ஒரு பேராசைக்காரனாக சித்தரித்து உங்களை குடும்பத்தை விட்டு தள்ளி வைத்திருப்பார்கள். சொத்துக்காக ஏற்பட்ட இந்த நீதிமன்ற குடும்ப பஞ்சாயத்துகள் உங்களை உறவுகளிடம் இருந்து வெகு தூரம் கொண்டு போய் நிறுத்தி தனிமைப்படுத்தியிருக்கும். உங்களுக்கு சொத்து பிரச்சனையாலேயே உங்களுக்கும் உங்கள் உறவினர்கள், அதாவது கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும் சரி, பங்காளிகளாக இருக்கட்டும் சரி, ஏனென்றால் உங்கள் சொந்த நிலம், பூர்வீக ஆட்சி போன்ற விஷயங்களிலே அவர்கள் நிறைய சவால்களை சந்தித்து உங்களுக்கு சட்டபூர்வமாக கிடைக்க வேண்டிய நியாயப்படியே உங்களுக்கு கொடுக்க மறுத்திருப்பார்கள். இதனாலேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதே நடக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமி வழிபாடு பலன் தரும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்குரிய உன்னதமான நாள் வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் நீங்கள் மேற்கொள்ளும் மகாலட்சுமி வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் சகல தோஷங்களையும் நீக்கி ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும். ஒவ்வொரு கிழமையும் நெய் தீபம் ஏற்றி லட்சுமி அஷ்டோத்திரம் அல்லது கனகதார ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது உங்கள் இல்லத்தில் நேர்மறை ஆற்றலை நிரப்பும். சுக்கிரனின் அருள் முழுமையாக கிடைப்பதால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் தங்கி தரித்திரம் ஓடிவிடும். வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் ஏழைகளுக்கு இனிப்புகள் வழங்குவதும் உங்கள் கர்ம வினைகளை குறைத்து வாழ்வில் தீராத செல்வ வளத்தை நிலைத்திருக்கும். நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமி வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு பலன்கள் தான் அளிக்கும். ஏனென்றால் அவை அனைத்துமே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில சகல தோஷங்களையும் நீக்கி ஐஸ்வர்யங்களையுமே அளித்தரும். அது மட்டுமின்றி நீங்கள் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கிறதும் ஏழைகளுக்கு இனிப்பு வழங்கி வந்த கர்மனைகளை குறைத்து வாழ்வில் தீராத செல்வ வளத்தை நீங்கள் நினைவில் நினைத்துவிட்டோம். உறவுகளில் இனிமை அதிகரிக்கும். இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் இப்போது உங்கள் அருமையை உணர்ந்து தாங்களாகவே முன் வந்து பேசுவார்கள். பங்காளிகள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுக்கிடையே இருந்த சொத்து பிரச்சனைகள் அல்லது மனஸ்தாபங்கள் சுபமாக முடிவுக்கு வரும். சுப நிகழ்ச்சிகளில் உங்களை தேடி வந்து மதிப்பளித்து அழைப்பார்கள். உறவினர்களுக்குடான உறவு பாலம் பலப்படுவதால் உங்களுக்கு ஒரு பெரிய சமூக ஆதரவு வட்டம் உருவாகும். ஆபத்து காலத்திலும் அவசர காலத்திலும் தோள் கொடுக்க உறவுகள் முன் வருவார்கள். இதனால் உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த தனிமை உணர்வும் ஏமாற்றங்களும் நீங்கி உறவுகளின் மத்தியில் ஒரு உன்னதமான இன்ப நிலை உண்டாகும். நீ வரப்போன உறவுகளோட இனிமே உங்களுக்கு அதிகமாகவே அதிகரிக்கும். ஏன்னா உங்களை விட்டு சென்ற சொந்த பந்தங்கள் எல்லாமே இனிமேல் உங்களுடைய அருமை தெரிந்து உங்களோட முன்வந்து பேசுவார்கள். பங்காளிகள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் இந்த சொத்து பிரச்சனை மனஸ்தாபம் எல்லாம் எல்லாமே முடிவுக்கு வரும். நீ வரப்போகும் நாட்களில் அவர்கள் எல்லாமே உங்களுடன் நன்று பேசி உங்களுடன் நன்றாக இன்ப நிலையே உண்டாகும். உங்கள் உறவுகள் குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் கொண்டிருந்த கவலைகள் அனைத்தும் இனி நீங்கும். புத்திரர் ஸ்தானம் பலம் பெறுவதால் உங்கள் குழந்தைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் ஒழுக்கத்தில் பெரிய நற்போக்குகள் ஏற்படும். அவர்கள் கல்வியில் மிகச் சிறந்த மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு அமைந்து அவர்களின் பொருளாதார நிலை உயரும். நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருந்த பிள்ளைகளுக்கு சுப காரியங்கள் கைகூடி வரும். அவர்களின் சாதனைகளை கண்டு சமூகம் உங்களை பாராட்டும் போது உங்கள் மனம் மட்டற்ற மகிழ்ச்சியில் திளைக்கும். நீ வரப்போ நாட்களில் குழந்தைகளோட முன்னேற்றம் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் கொண்டிருந்த காலையில் எல்லாமே நீ சட்டென்று தேங்கி குழந்தைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் ஒழுக்கத்தில் பெரிய நட்புகள் ஏற்படும். நீ வரும் நாட்களில் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த உங்களுக்கு இனி பல்வேறு வழிகளில் இருந்து பண வரவிற்கான புதிய பாதைகள் திறக்கப்படும். பகுதி நேர தொழில்கள், கமிஷன், தரகு மற்றும் இணைய வழி தொழில்கள் மூலம் உபரி வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள். நீங்கள் செய்யும் சிறு முதலீடுகள் கூட இரட்டிப்பு லாபத்தை தரும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த புதிய மேடைகளும் வாய்ப்புகளும் தேடி வரும். அதன் மூலம் சமூகத்தில் ஒரு புதிய அந்தஸ்தும் கூடுதல் வருவாயும் பெறுவோம். முடங்கி கிடந்த பழைய கடன்கள் வசூலாகும். கையில் எப்போதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருப்பதால் உங்களை தேவையை எவ்வித தடையுமின்றி நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நீங்கள் புதிய வருமான வாய்ப்புகள் உங்களை இனி கைகூடி வரும் போகும். ஏனென்றால் நீங்கள் பகுதி நேர வேலைகள் அல்லது கமிஷன் அல்லது தரகம் இணையவழி தொழில்கள் மூலம் நீங்கள் உபரி வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள். நீங்கள் செய்யும் சிறு முதலீடு கூட உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை தான் தரும். நீ வரும் நாட்களில் இதை நடந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கிறதும் ஏழைகளுக்கு இனிப்பு வழங்கி வந்த கர்மனைகளை குறைத்து வாழ்வில் தீராத செல்வ வளத்தை நீங்கள் நினைவில் நினைத்து விட்டோம். உறவுகளில் இனிமை அதிகரிக்கும். இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் இப்போது உங்கள் அருமையை உணர்ந்து தாங்களாகவே முன் வந்து பேசுவார்கள். பங்காளிகள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுக்கிடையே இருந்த சொத்து பிரச்சனைகள் அல்லது மனஸ்தாபங்கள் சுபமாக முடிவுக்கு வரும். சுப நிகழ்ச்சிகளில் உங்களை தேடி வந்து மதிப்பளித்து அழைப்பார்கள். உறவினர்களுக்குடான உறவு பாலம் பலப்படுவதால் உங்களுக்கு ஒரு பெரிய சமூக ஆதரவு வட்டம் உருவாகும். ஆபத்து காலத்திலும் அவசர காலத்திலும் தோள் கொடுக்க உறவுகள் முன் வருவார்கள். இதனால் உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த தனிமை உணர்வும் ஏமாற்றங்களும் நீங்கி உறவுகளின் மத்தியில் ஒரு உன்னதமான இன்ப நிலை உண்டாகும்.
நீங்க வரப்போன உறவுகளோட இணையம் உங்களுக்கு அதிகமாகவே அதிகரிக்கும். ஏன்னா உங்களை விட்டு சென்ற சொந்த பந்தங்கள் எல்லாமே இனிமேல் உங்களுடைய அருமை தெரிந்து உங்களோட முன்வந்து பேசுவார்கள். பங்காளிகள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் இந்த சொத்து பிரச்சனை, அடுத்து மனஸ்தாப சுகம் எல்லாமே முடிவுக்கு வரும். நீ வரப்போகும் நாட்களில் அவர்கள் எல்லாமே உங்களுடன் நன்று பேசி உங்களுடன் நன்றாக இன்ப நிலையே உண்டாகும். உங்கள் உறவுகள் குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் கொண்டிருந்த கவலைகள் அனைத்தும் இனி நீங்கும். புத்திரர் ஸ்தானம் பலம் பெறுவதால் உங்கள் குழந்தைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் ஒழுக்கத்தில் பெரிய நற்போக்குகள் ஏற்படும். அவர்கள் கல்வியில் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு அமைந்து அவர்களின் பொருளாதார நிலை உயரும். நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருந்த பிள்ளைகளுக்கு சுப காரியங்கள் கைகூடி வரும். அவர்களின் சாதனைகளை கண்டு சமூகம் உங்களை பாராட்டும் போது உங்கள் மனம் மட்டற்ற மகிழ்ச்சியில் திளைக்கும். நீ வரப்போ நாட்களில் குழந்தைகளோட முன்னேற்றம் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் கொண்டிருந்த கவலைகள் எல்லாமே நீ சட்டென்று நீங்கி குழந்தைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் ஒழுக்கத்தில் பெரிய நட்புகள் ஏற்படும். நீ வரும் நாட்களில் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த உங்களுக்கு இனி பல்வேறு வழிகளில் இருந்து பண வரவிற்கான புதிய பாதைகள் திறக்கப்படும். பகுதி நேர தொழில்கள், கமிஷன், தரகு மற்றும் இணைய வழி தொழில்கள் மூலம் உபரி வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள். நீங்கள் செய்யும் சிறு முதலீடுகள் கூட இரட்டிப்பு லாபத்தை தரும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த புதிய மேடைகளும் வாய்ப்புகளும் தேடி வரும். அதன் மூலம் சமூகத்தில் ஒரு புதிய அந்தஸ்தும் கூடுதல் வருவாயும் பெறுவோம். முடங்கி கிடந்த பழைய கடன்கள் வசூலாகும்.